தம்பி நீ யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வர உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சுபத்திரை சொல்கிறேன்னு சொன்னோன்னே அவள் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு போதும் நிறுத்தின்றார். உள்ளே போகிற வரைக்கும் கேட்டான் குழந்தை, அது வரைக்கும் கேட்டால் போதும். ஏன்னா இவருக்கு தெரியும் இல்லைங்களா எப்படி இதால் தான் அவனுக்கு மாறினான்னு தெரியும். ஆமாம், கரெக்டாக அர்ஜுனனை கூப்பிடும்போது அவரும் தேர ஓட்டிட்டு தானே போகிறாரு. ஏதாவது கருத்து சொல்லணும்ல, நம்மளை ஒதுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறான்னு சொல்லணும்ல. அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது இல்லை. ஆமாம், அதனாலே வந்து அவர் நடக்கட்டுங்கிற விதி பின்னாடி போகிற மாதிரி அவரும் போகிறாரு. இப்போது இந்த சக்கர வியூகத்தை உடைச்சி இவன் உள்ளே போகும்போது அபிமன்யம் மட்டும் உள்ளே விட்டுட்டு இந்த 4 வரை தடுத்துறான். யார்? ஜெயத்ரதன். நம்ம ஜெயத்ரதன் தடுத்துறான். அவனுக்கு தேவை இந்த 4 பேர் என்னை மீறி உள்ளே போக முடியாதுடா அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணாலும் தேரை கொண்டாந்து அவன் லாக் பண்ணுறான். இந்த 4 பேரால் உள்ளே போகவே முடியல. ஆக்சுவலி 4 பேரை நீ தோற்ற கதை தான். அன்றைக்கி தோற்றுங்க தான். அந்த நாள் போர் ஜெயத்ரதன் போர் தான் அது. உள்ளே என்ட்ரியே பண்ண முடியல, சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவங்க வெளியே நிற்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு. அந்த ஒரு சக்கர வியூகம்னா ஒன்று கட் பண்ணி உள்ளே போகும், அல்லது வாங்கி வெளியே வரும் இல்லைங்களா. இவனுக்கு மட்டும் இவங்க உள்ளே நுழையும் போதெல்லாம் உள்ளே நுழைஞ்சி நிற்பாங்க, அப்புறம் அடுத்த ரவுண்டு பார்த்தா வெளியே இருப்பாங்க. அது மாதிரி அங்கே அபிமன்யம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வாங்கி நடுவில் போய் நின்றுவான். எல்லா ரத வீரர்களும் அங்கே தான் இருக்காங்க. கர்ணன் இருக்கார், எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்ணுன்னா எல்லாரையுமே ஆட்டிக்கிறான். எல்லாத்தையுமே பண்ணுங்க. யாராலையும் வந்து அவனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தான் சரியாக வருங்கனால அபிமன்யம் போட்டுடுறாங்க. போர் தர்மத்தை மீறிடுறாங்க அந்த. ஆமாம், எல்லோரும் சேர்ந்து கொள்கிறாங்க. அவன் அந்த நிலையிலையும் அவன் தடுக்க தானே பார்க்குறான். அவனுடைய அழிவை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கலை. இந்த இதுலையும் யாராவது ஒரு வாள் கொடுங்கிறான், கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க. அப்படி தான் அபிமன்யுடைய இறப்பு ரொம்ப பரிதாபமானது தான். அதனால் அந்த சூழல் வேறு வழி கிடையாது. அந்த ரத வீரர்களுக்கெல்லாம் அங்கே ஒரு இழப்பை ஏற்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு இவங்களுடைய பிளானிங்காக இருந்தது. எல்லாம் இப்போ ஒரு வேகத்தில் செஞ்சிடறது தான். இதுக்கு மேலே அவனை விட முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடும் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் அவருக்கு தெரியும். இது ஒன்று நடத்தால் தான் இவங்களுக்கு வேகமே வரும் அப்படின்னு கண்ணனுடைய அங்கே. அப்போ அந்த ஜெயத்ரதன் இந்த 4 பேரையும் தடுத்து நிறுத்தியது தான் இவனுடைய. ஆனால் அந்த ஜெயத்ரதனுக்கு தெரியாது உள்ள அபிமன்யு இறந்துருக்கான்னு தெரியாது. அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஏன்னா அபிமன்யு வருவான்னு தர்மரை தானே டார்கெட். அவங்க இந்த 4 பேர் தான் டார்கெட். 4 பேர் ஒரு நாள் போரில் நான் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அவனுடைய பொறுத்த வரைக்கும் அவன் அதை செஞ்சிட்டான். அர்ஜுனன் நீங்களாக பண்ணியாச்சு. ஆனால் அபிமன்யு இருந்தானொன்னே இங்கே டோட்டலாக சிஸ்டமே மாறிடும். நம்ம ரொம்ப தூரம் மகாபாரத கதவுல வந்துட்டு சார் மெயின் சாப்பிட்டுக்கே போயிட்டோம். நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வருவோம். ஓகே, கேளுங்க. இப்போ இவங்களுடைய திருமணம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, திருமண நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இவங்களுடைய இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எந்த விதமான அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் அவங்களுக்கு வரும்? துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதம் தான் பாதிப்பை கொடுக்குறதாக இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே. அதில் இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது ஒரு பகுதி, அதாவது மறுபகுதி 2 பாதம் மட்டும் இங்கே இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு நோய் சாணங்கிறது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா சனி திசையில் வரும். சனி தான் உங்களுக்கு இல்லை, சனி இல்லை, தப்பாக போச்சு, அது கட் பண்ணிக்கணும். நோய் ஸ்தானங்கிறது குரு தான் உங்களுக்கு நோய் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி அவர். அப்போ உங்களுடைய பிறந்து ஒரு 18 வயசு 20 வயசு வரைக்கும் ரொம்ப சௌரியமாக போயிருக்கும். 18லேருந்து அல்லது 20 வயசுலேருந்து இவங்களுக்கு 36 வயசு வரைக்கும் குரு தசை தான். அந்த குரு தசை 3 6ஆம் இடத்து அதிபதியாக மாறிடுவாங்க. மறைமுக எதிரிகளையும் நேரடியான எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய விதமாக இந்த இடம் அமைஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ இந்த குரு தசையில் எங்கே பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாதங்கள் தான் இவங்களுக்கு பொதுவாக குறிப்பிடுறது. பாதத்தில் தான் ஏதாவது பிரச்சனை அடிபடுறது அந்த மாதிரி ஏற்படும். அது வந்து எதிரிகளாலையும் ஆகலாம், வாகனங்களாலேயும் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுடைய ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க ஜாதகத்தில் அந்த குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து அந்தரங்கள் இதெல்லாம் இந்த
புத்திநாதர்களோ அந்தரநாதர்களோ யாராவது இந்த குருவுடன் தொடர்பில் இருக்காங்களா? 6ஆம் வீட்டு அதிபதியோட 3ஆம் வீட்டு அதிபதியோட ரெண்டுமே குரு தானே, 3 6 குரு தான். அப்போ இந்த 2 பேரும் வித தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க. அதற்கு பிறகு 8ஆம் வீடு. இதெல்லாம் கவனித்து தான் இது முடிவு செய்யணும். அப்போ நீங்கள் இது வந்து பொது உங்களுக்கு நோய்கள் ஏற்படும், பாதங்களில் ஏற்படும், விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா நம்ம ஜெயத்திரத்தில் பார்த்துருக்கோம், எதிர்பாராமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டி அங்கே குறைவுகள்னா முடியை மட்டும் இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியாக இவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான பாதிப்புகளை கொடுக்கும் எதிரிகள்னால் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கௌரவம் அதற்கு தகுந்த மாதிரி கௌரவ குறைச்சலும் உங்களுக்கு ஏற்படும். அப்போ உங்களுக்கு குருதசை நடந்தால், குருதசை நடக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இவங்க இருக்கணும். ஜாதகம் உங்களுக்கு வலிமையாக இருந்து நல்லாக இருந்தால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். ஆனால் எது நடந்தாலும் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா பாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் ஒரு ஒரு பரிகாரம் மாதிரி சொல்கிறது உண்டு. உங்களுக்கு அவமானம் நேரும் அப்படின்னு ஒரு நீதிபதிக்கு ஒரு ஜோதிடர், பிரபலமான ஜோதிடர் சொல்லிடுவார். சொன்னோடனே அந்த நீதிபதிக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன தான் செய்கிறது, இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அவமான நேரம் அப்படின்னா என்ன தான் நடக்கும் சொல்லுங்கள் ஜோசியர் அப்படின்னா, நீங்கள் செருப்பால் அடி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு நீதிபதி செருப்பால் அடி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ரொம்ப லீவு போட்டுகிட்டே இருக்கார். இந்த 2 மாதம் பேசாமல் லீவ் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அவருடைய பேரன் செருப்பு எடுத்துகிட்டு வந்து அவரை தலையிலேயே அடிக்கிறான். பரிகாரம் ஆகி போச்சா, முடிஞ்சு போச்சு, வேலையை நடந்து போச்சா. இப்போ வந்து ஜோசியர் சொல்லி என் பையன் வந்து என் பேரன் வந்து என்னை செருப்பாலே அடிக்கிறாங்க, சரியாக போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் லீவ் டியூட்டிக்கு போகலாம். நடக்க வேண்டிய அவமானம் உங்களுக்கு நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியும் சிலருக்கு நடப்பது உண்டு. தலைக்கு வந்து தலைப்பாடு போச்சுங்கிற மாதிரியாக சிலருக்கு இந்த மாதிரியே நடக்கும். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு தான் இந்த இடத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் நோய் சாணங்கிறது இவங்களுக்கு கால் சம்மந்தமானது. இந்த மாதிரியாக ஒரு பொது இடங்களில் அல்லது ஒரு தன்னை விட சிறியவங்கள்ட்ட இந்த மாதிரி அவமானப்படக்கூடிய நேரம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக ஒரு சின்ன கதையை சொன்னேன். நான் ஜோதிடத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் உண்டு, அது மாதிரியாகவும் இருக்கும். வேறு என்ன கேட்குறீங்க? இவங்களுக்கு இந்த வீடு வாகன யோகம் எப்படி சார் இருக்கும், அமையுமா? கரெக்டாக சுய சம்பாத்தியமுடையவங்க. துலாம் லக்னத்தில் இந்த சித்திரை பதிங்கிறது சுய சம்பாத்தியம் உடையவங்க. ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி இவங்களுக்கு செவ்வாய், 7ஆம் இடத்ததிபதியும் செவ்வாய். அப்படிங்கும்போது நிலக்காரகன் இவங்களுக்கு வருவாயை கொடுக்கணும். ரியல் எஸ்டேட் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். அதன் மூலமாக பண வரவுகள் வரும். ஏழைகளுக்கு வீடு கட்டி தர்றது இதெல்லாம் இவங்களுடைய இதுதான். வாகன பிரியர் நல்லா இருக்கும். வீடு நல்ல வாகனம்லாம் சுய சம்பாத்தியம் மூலமாக கட்டுவாங்க. அது எல்லாம் எங்கே நடக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு சனி திசையில் நடக்கும். ஏன்னா 35 வயசுக்கு பிறகு 35 வயசுலேருந்து 54 வயசுக்குள்ளே இதெல்லாம் அவங்க வாகனம் வீடு சௌகரியங்களெல்லாம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகே, நம்ம வீடு வாகனம் சேர்க்கையும் பார்த்துட்டோம். சிறப்பாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். 36 வயசுக்கு பிறகு கம்பல்சரி அவங்களுக்கு வீடு வாங்கினதெல்லாம் வந்துடும். யோகம்தான் அது. நீ எல்லா கேள்வியும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கேட்டீங்க. ஓகே, இப்போ மகாபாரத்து உள்ளே போயிடுவோம். அபிமன்யு வேறு நேராக உள்ளே போயிட்டாருன்ட்டிங்க. ஆமாம், அபிமன்யுடைய இறப்பு வந்து இங்கே பல மாற்றங்களை உண்டு பண்ணிடுச்சு. ஏன்னா இதுவரைக்கும் பாண்டவர்களுக்கு இழப்புங்கிறது இல்லை. இங்கே கௌரவர்களுக்கு தான் இழப்பை தவிர பாண்டவர்களுக்கு இது வரைக்கும் இழப்பு இல்லை. தருமனுக்கு என்ன சொல்கிறது, என்ன சின்ன பையன் இல்லையா, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகி மனைவி மாசமாக இருக்கிறான். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன பையனை விட்டு நம்ம இந்த மாதிரி இழக்க வேண்டியதாகி போச்சுன்னா பெரிய இழப்பு இல்லை. இதுக்கு முன்பு இழப்புகள்லாம் இருந்தது, அது உறவுகளுடைய இழப்புகள். ஆனால் இது வந்து ரொம்ப மெயினான இழப்பாகிடுத. சொந்த தம்பி ஆமாம், அர்ஜுனனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தர்மன் வந்து நிலை குலைஞ்சு நிற்கிறான். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கண்ணனுக்கு தெரியும். கண்ணனுக்கு என்ன தெரியும்னா நிச்சயமாக அந்த போர் அபிமன்யுடைய இழப்பு ஏற்பட முடிக்கிற அவருக்கு தெரியும். அது மாதிரியாக இங்கே சக்கர யுகத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கிறது தெரியும். அதனால் அவர் ஒரு வேலை பண்ணுவாருங்க. என்ன காரணம் கேட்டால் இது அர்ஜுனன் நிச்சயமாக தாங்க மாட்டான், ஏதாவது செஞ்சுக்குவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவார், அங்கே ஒரு வேதியரை விடுவார். விட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகும் அந்த வேதியர். அர்ஜுனன் பார்ப்பான், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆத்திர விழுந்து முழுகிற மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லி போய் காப்பாற்றுவான்.
காப்பாற்றினா ஏன் என்னை காப்பாற்றின? என் மகன் இறந்து போயிட்டான், நீ எப்படி காப்பாற்றின? நான் இறக்குறது தான் சரி, என்னால் தாங்க முடியாது, அந்த புத்திர சோகத்தை என்னால் தாங்க முடியல, நான் இறக்க போகிறேன்னு சொன்னோன்னே அர்ஜுனன் சொல்லலாம், இதெல்லாம் அடுத்தவன் பிரச்சனை தானே. அதுக்காக எப்படி வந்து ஒரு மகன் இழந்ததுக்காக எப்படி ஒரு தந்தை இறக்கலாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா? அதெல்லாம் பண்ணிக்கக்கூடாது, வேதத்தில் அப்படி சொல்லலையே அப்படின்னு அவருக்கே வந்து சொல்கிறார். கண்ணன் பக்கத்தில் நிற்கிறார். சொல்லுப்பா, நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு அப்படிங்கிறார். நாளைக்கு உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீ ஏற்றுக்குவியா? நீ உன் மகனை இழந்தால் நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு கேட்குறேன். நான் என் மகனை இழந்தாலும் அப்படி தான் இருப்பேன், நான் என் கடமையிலேருந்து நான் விலக மாட்டேன்னு அவருக்கு உத்தரவாதம். அந்த வேதியர்கிட்ட பேசி முடித்ததுக்கப்புறம் அவர் நினச்சதும் கண்ணன் தான், இந்திரன் தான் வந்து இந்த மாதிரி அவர் மகனை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு பட்டு போயிடுவார். இப்போ அர்ஜுனன் இங்கே வர்றான். இங்கே ஒரே எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்க, யாரும் வந்து பேசலை. அப்போ அர்ஜுனன் நினைக்கிறேன் என்னமோ நடந்திருக்கு, எல்லோரும் ஒரு உற்சாகமாக இல்லையா, எல்லாருமே என்ன கண்ணு தேடுது, அபிமன்யுவை தேடுறான். எங்கே என் பையன்னு கேட்கும்போது தான் இவங்க யாரும் வந்து பதில் பேசாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ முடிவு பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போது மெல்ல மெல்ல இந்த மாதிரி சக்கரவியூகம் துரோணர் அமைச்சிட்டாரு. நாங்கள் எல்லாம் போக முடியாமல் தான் இருந்தோம், ஆனால் அபிமன்யு வந்து சக்கரவியூகத்தை எனக்கு உடைக்க தெரியும்னு சொல்லி போனார். எங்களை தடுத்துட்டாங்க, எங்களால் உள்ளே போக முடியல, தொடர்ந்து போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதெல்லாம் அர்ஜுனன் வந்து காதலியே விழுகாது. காதலில் விழுனா அது அவனுக்கு தன்னுடைய மகனுடைய இழப்பை வந்து அவனால் தாங்கவே முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவன் பேசினதுக்கும் இப்போ தனக்கு அந்த பாதிப்பு வந்த முன்னே அவனுடைய இயல்பும் டோட்டலாக மாறிப்போச்சு. இன்னொன்று, நான் இதற்கு மேலே நான் உயிர் வாழ விரும்பலைன்னு அர்ஜுனன் தவிக்கிறான். கண்ணன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ வந்து அந்த வேதியருக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணியே, இப்போ நீ அந்த நிலைமையில் நிற்கிறியே அப்படின்னு சொன்ன மாதிரி அவருடைய பார்வை இருக்குது. நீ பார்க்குறது கண்ணா எனக்கு புரியுது, இந்த நிலைமையில் நீ இருந்து பாரு உனக்கு புரியும் அப்படின்னு அப்பயும் யாருக்கு பண்ண, நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொன்னார். கண்ணன் சொல்லுவார், நீ சொல்கிறது ஒரு வீரனுக்குரிய வார்த்தையே இல்லையே, வீரனாக இருந்தால் நீ என்ன சொல்லியிருக்கணும்? அர்ஜுனா நீ வீரனே இல்லை, முதல்ல வீரனா என்ன சொன்ன? இதற்கு யார் காரணம்? என் மகனை கொண்டவன் யார்? அவனை பழிது இருக்கணும்லாம் இறங்குவான் ஒரு வீரன். நீ இப்படி ஒரு கொலை மாதிரி நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் நீ சொல்லுவியா? நீ அப்போ வீரனே இல்லையா அப்படின்னு. நான் வீரன் தான் காரணம் கண்ணா, இன்றைய ஒரு நாள் விட்டுடு, நாளை அஸ்தமனத்துக்குள்ளற இதற்கு காரணமாக நான் கொள்வேன், இல்லைன்னா நான் பையனுடன் சேர்ந்து நானும் சிதையில் வீழ்வேன், நீ அதை தடுக்கக்கூடாது கண்ணா. சரிப்பா, நாளைக்கு உன்னை தடுக்க மாட்டேன், நீ உனக்கு காரணமானவனை நீ பழி தீர்த்துக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இது வந்து முடியும். இதெல்லாம் தர்மம் கேட்டுட்ருப்பார். கேட்டுக்கிட்டு வந்து அவர் ஒரு வேலை பண்ணுவார். இப்போ யாருன்னு சொல்லிட்டாரு தர்மர். ஆமாம்,